நம்ம எழுதுமா மகளே, நீ மனக்கசல அழுது கொண்டிருக்கிற எந்த காரியத்தை அழுது கொண்டிருக்கிறியோ உன் துன்பங்களை கர்த்தர் நீக்கி கொடுக்கிறவர். இன்று நந்தனியோ இயேசுவை நோக்கினார் இல்லா இல்லா என்பவர் தேற்றிடுவார். ஆண்டவரே, என் துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு சமூகத்தை சொல்லியிருக்கிறேன். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவாளை உன்னை கரங்க நீக்கி இயேசு அழைக்கிறார். மனக்கசத்தை அழுது ஏசா ஆசீர்வாதம் எழுதுங்களே. மனக்கசத்தை அழுத அண்ணா ஒரு குழந்தை தேவை சொல்லிட்டு மனக்கசத்தை அழுதா ஆண்ட மறந்துச்சுட்டு நீரலாத்துடை கல்மணி போ காப்பா. என் அன்பு மகளே, கண்ணீரலாத்துடை பா வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேக போல கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரே. ஏன் ஆண்டவர் அழைத்திருக்கிறார்? அவர் கனவுல ஊழியத்தை செய்யப்படும்படியாக. அன்பு மகளே, இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த சமுதாயம் உன்னை மறுதளிச்சிருக்கலாம், உன்னை வெறுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை வெறுக்காதவர். நீ சோர்ந்து போயிருக்கிற, நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற உன் எல்லா விதமான சோர்வுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னும் 9 நாட்களில் உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற அற்புதங்களை, வியாதியில சுகம், எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா கண்ணீர்கள், எல்லா வேதனைகள், எந்த விண்ணப்பம் செபித்து கொடுக்கிறாயோ அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன். மனக்கசந்து அழுத ஏசா ஆசீர்வாதத்தை எழுதிட்டேனே, ஆசீர்வாதம் எழுதிட்டேனே, ஆசீர்வாதம் எழுதிட்டேனே சொல்லிட்டு ஆண்ட கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எத்தனை நேரத்தில் நீ எழுதி போயிருக்கிற, எத்தனை மறுதளிச்சு இருக்கிற என் அன்பு தேவ மகளே, ஆண்ட கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை விட்டு விடாத. கர்த்தர் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். அவர் வேதனை கூட்டா சொன்னாரு. கர்த்தர் அழைக்கிறார். அவரு ஊழியத்தை செய்வாயா, கனவுல ஊழியத்தை செய்வாயா, அவருக்காக நிற்பாயா, மறுதலிக்காம நிற்பாயா, மறுதலிக்க நிற்பாயா. சோர்வடையோ நேரத்து வேல உனக்களிப்பா. சோர்வடையோ நேரத்து அவதான் ரட்சகர். நானே வழி, நானே சத்தியம், நான் ஜீவனை சொன்னாரு.
இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவனை அழைக்கிறாரு. அந்த அழைப்பின் சத்தம் காதுல கேட்கலையா? என் அன்பு வாலிப மகனே, லைவ்ல பார்த்து கொண்டு வாலிப சகோதரியே, என் அன்பு வாலிப மகளே, என் அன்பு தங்கச்சியே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாய்மாரே, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டு இருந்தாரு. நீ மனக்கசத்தை அழுது கொண்டு இருக்கிற, எந்த காரணத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் உன் கனி எல்லாவற்றையும் துடைக்கிற தேவன் இயேசு அழைக்கிறாரே. இந்த இரவு ஆண்டவர் சமூகத்துல நீ பதில் கொடுப்பாயா? உன் இருந்தது கொடுப்பாயா? அநேக வேலைகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. ஆனா வீட்டில் இல்லாதவனுக்கு தேவ சமூகத்தில் ஓடி வந்து ஜெபித்த, பாடலை பாடின, ஆராதித்த, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த 9 நாட்களில் ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போகிற. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போற. உன் நோயிலிருந்து சுகத்தை கொடுக்க போகிறார். டாக்டர் சொல்லி இருக்கலாம், முடியாது சொல்லிட்டு ஆண்டவர் முடிந்து காட்ட போகிறவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவருக்காக எந்த சூழ்நிலைகளையும் நீ மறுதலிக்காம இருப்பாயானால் கர்த்தர் உனக்காக நிற்பா. நீ மறுதலிக்காத, கர்த்தருக்காக நின்று காட்டு. தேவ சமூகத்தில் ஜெபித்து பாரு, ஒரு பொறுத்தரோடு ஜெபிச்சு பாரு. 9 நாட்களில் ஒருவேளை இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். இப்போ அண்ணாள் அவள் பொறுத்தரோடு ஜெபித்தாலே, தேவ சமூகம் வேண்டிக் கொண்டாலே, இந்த 9 நாட்களில் நடக்குமானால் இந்த காரியத்தை நான் கர்த்தருக்காக செய்கிறேன், ஆண்டவா செய்கிறேன் சொல்லிட்டு நீ பொறுத்தனை பண்ணி பாரு. பொறுத்தனை பண்ணி பாரு. 9 நாட்கள் நடக்கவில்லை என்றால் கர்த்தர் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்வாய். ஆனா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மறுதலிக்காத. கண்ணீரலா துடைப்பா, கண்மணி போல் காப்பா, லோலா சமூகமே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை காத்தீரே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆண்டவரே, அப்பா நீ அழைத்த உண்மையுள்ளவர் ஐயா, எங்க நடந்து செல்வீங்க. நான் ஒரு சோர்ந்து போக மாட்டேன்ப்பா. நான் விசுவாசமா இருக்கிறேன். என் ஜபத்தோட விசுவாசம் இருக்குது. நீங்க செய்தி நம்பி இருக்கிற, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறப்பா. எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்க? எனக்கு செய்ய யாருக்கு செய்ய போறீங்க? எனக்கு செய்விக்கிற தேவனையா எதற்கு மேன்மையா இருக்கிறது. சரி, இந்த பாடலை பாடும்போது நீ கலக்கத்தோடு கூட வந்த, கண்ணீரோடு கூட வந்த, இந்த பாடல் ஒரு தேற்றிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆற்றிக் கொண்டு இருக்கிறது. இன்று இயேசுவை நோக்கினார், இயேசுவை நோக்கினார், இன்பம் பெற்றிடுவார். இயேசு சபையே சத்தத்தை உயர்த்தி, ஓ இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தக்கரே துடைப்பார்.
நீ போய் காப்பா. கண்களை மூடி அந்த தேவ பிரசனத்தோடு கூட உங்களோட வலது கையை வானத்துக்கு நேராக நீட்டி கண்ணீரெல்லாம் துடைப்பா. மணி போல் காப்பா. கார்மேக போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்தீர. விசுவாசத்தோடு கூட கார்மேகம் கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்தீரவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவாளாய் உன்னை தம் கரங்க நீட்டிய இயேசு அழைக்கிறார். ஆவாளாய் உன்னை தம் கரங்க நீட்டி இயேசு அழைக்கிறார். ஏன் துன்ப நேரத்திலும் ஆறுதலோடு களிப்பா. ஏன் துன்ப நேரத்திலும் ஆறுதலோடு களிப்பா. என்றுணர்ந்து நீயோ இயேசுவை நோக்கினார் எல்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுணர்ந்து நீயோ இயேசுவை நோக்கினார் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவாளாய் உன்னை தம் கரங்க நீட்டி இயேசு அழைக்கிறார்.